ശ്ലോകം 31. ഇതി വ്യാസേന പൃഷ്ടഃ തു നാരദഃ വേദവിത് മുനിഃ ഉവാച പരയാ പ്രീത്യാ കൃഷ്ണം പ്രതി മഹാമനാഃ. ഇതി വ്യാസേന പൃഷ്ടസ്തു നാരദോ വേദവിത് മുനിഃ ഉവാച പരയാ പ്രീത്യാ കൃഷ്ണം പ്രതി മഹാമനാ. வியாசன் இப்படி நாரத மகர்ஷிட்ட கேட்டார் அப்படின்னு டீட்டெயிலா சொல்லிட்டு இங்க சூதர் சவனகாதிகள் கிட்ட கண்டினியூ பண்றார். இப்படி வியாசன் கேட்டோன மகாமனாக அறிவை தானம் செய்யறதுக்கு நாரதர் ரெடியா இருக்கிறதுனால நாரதரை இப்படி விசேஷணமாக எடுத்து சொல்லப்படுறது மகாமனாக அப்படின்னு. பிரீத்தியா அப்படின்னா வியாச மகர்ஷி நன்னா நாரத மகர்ஷிய சல்காரம் பண்ணினதுல அவருக்கு பிரீதி உண்டாச்சு. அதே மாதிரி வியாச மகர்ஷி கேட்ட கேள்வியோடு ஆன்சர் அவருக்கு தெரியறது அப்படிங்கறதுனால அவர் குஷியா இருந்தார். அதே மாதிரி வியாச மகர்ஷி அவரோடு ஆசை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா புத்திரனை வேணும் அப்படிங்கறதாக்கும். அந்த புத்திரனை கிடைக்கிறதுக்காக தபசு செய்ய போறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு நாரத மகர்ஷிக்கு சந்தோஷமாச்சு. இதனால எல்லாமாக்கும் நாரத மகர்ஷி பிரீத்தியா அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி வியாசன் கேட்டோன வேதஜனா இருக்கிற மகாமனஸ்கனா இருக்கிற நாரத முனி ரொம்ப குஷியோடு கூடிட்டு வியாசன் கிட்ட சொன்னார் அப்படின்னு சூதன் இங்க சௌனகாதிகள் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். நாரத உவாஜா, நாரத மகர்ஷி வியாசருக்கு பதில் சொல்றார் அப்படின்னு இங்க சூதன் சௌனகாதிகளுக்கு சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 32. பராசர்ய மகாபாக யது த்வம் ப்ருச்சசி மாம் இஹ தம் ஏவ அர்த்தம் புரா ப்ருஷ்டஹ பித்ரா மே மதுசூதனஹ. பாராசர்ய மகாபாகா யத்வம் ப்ருச்சசி மாமிஹ தமேவார்த்தம் புரா ப்ருஷ்ட பித்ரா மே மதுசூதனா. பராசர புத்திரனாக்குமே வியாசன். அதனால இங்க பாராசர்யா அப்படின்னு நாரதர் கூப்பிடுறார். அப்படி கூப்பிட்டுட்டு மறுபடியும் இன்னொரு விசேஷனம் கூட வியாசருக்கு நாரதர் கொடுக்கிறார், மகாபாகா அப்படின்னு. புத்திரனே இல்லாம சங்கடத்துல இருக்கிற வியாசர நாரதர் கூப்பிடுறதாக்கும் மகாபாகா அப்படின்னு. மகாபாகியம் இனியாக்கும் உனக்கு வரப்போறது. வேண்டது வேண்ட டைம்ல செய்யறதுக்கு தோணணும் அப்படின்னாலும் மகாபாகியம் உண்டாகணும். உனக்கு பகவான கூப்பிடணும் அப்படின்னு தோணியாச்சு, புத்திரன் வேணும் அப்படின்னு தோணியாச்சு, அதனால நீ மகாபாகனாக்கும். நாரதனோடு பிதாவாக்குமே பிரம்மா. பரம்பராகதமாயிட்டு கிடைச்ச நாலெட்ஜாக்கும் நாரதருக்கு இருக்கு. அதனால இந்த நாரதருக்கு எந்த விதமான அகங்காரமும் இல்லை. நாரதருக்கு எந்த விதமான அகங்காரமும் இல்லாத அவஸ்தையாக்கும் இங்க எடுத்து காட்டப்படுறது. இங்க இந்த அறிவெல்லாம் புதுசா கண்டுபிடிக்கப்பட்டதொன்னும் இல்லை. இப்போ உனக்கு உண்டான டவுட் அப்படிங்கிறது
என்னோடு அப்பாவான பிரம்மாவுக்கும் ஆல்ரெடி இருந்தது அப்படின்னு நாரதர் சொல்றார். அதனால நீ சிரேஷ்டனாக்கும், நீ கேட்கிற கேள்விகள் கரெக்டாக்கும் அப்படின்னு சொல்றார். மகாபாகியவானான பராசர புத்திரனான வியாசா, நீ எங்கிட்ட இப்போ கேள்வி கேட்டையே, நிறைய സ്വരൂപങ്ങളോട് കൂടിയിട്ട ഭഗവാൻ எந்த ரூபத்தையாக்கும் தியானிக்கணும் அப்படின்னு அதே கேள்வியே முன்னால என்னோடு அப்பாவான பிரம்மா பகவான் விஷ்ணு கிட்ட கேட்டார் அப்படின்னு இங்க சொல்றார் நாரத முனி வியாசர் கிட்ட அப்படின்னு சூதன் சௌனகாதிகளுக்கு கதை சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 33 33லேருந்து 35 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகம் அப்படிங்கிறது நாரத மகர்ஷியோடு அப்பாவான பிரம்மா ஒருக்கா மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்கு போனார். அப்படி போனோன்னே மகாவிஷ்ணு தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்கிறார். அப்ப யோசனை பண்ற, இந்த பிரபஞ்சமே பகவான் தான், இந்த பிரபஞ்சத்தோடு நாயகனும் பகவான் தான். அப்படி இருக்கிற பகவான் தபசு செய்யறத பார்த்துட்டு பிரம்மா ஆச்சரியத்தோடு கூடிட்டு பகவான் கிட்ட கேட்கிறார், இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கிற பகவான் தியானிக்கிற, எல்லாரும் பகவான் நாராயணனை தியானிக்கிறா, இந்த நாராயணன் ஆரியக்கும் தியானிக்கிறது அப்படின்னு. அதாக்கும் 33லேருந்து 35 வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயம். 33வது ஸ்லோகம். தியானஸ்தம் ச ஹரிம் திருஷ்ட்வா பிதாமே விஸ்மயம் கதஹ பர்யப்ருச்சத தேவேஷம் ஸ்ரீநாதம் ஜகதபதிம். தியானஸ்தம் ச ஹரிம் திருஷ்ட்வா பிதாமே விஸ்மயம் கதா பர்யப்ருச்சத தேவேஷம் ஸ்ரீநாதம் ஜகதபதிம். தேவதேவனும் தேவர்களுக்கெல்லாம் தேவனும் இந்த பிரபஞ்சத்துக்கு நாதனும் லக்ஷ்மி தேவியோடு கணவரும் ஆன மகாவிஷ்ணு. ஸ்லோகம் 34. கௌஸ்துபோத்பாசிதம் திவ்யம் சங்க சக்கர கதாதரம் பீதாம்பரம் சதுர்பாஹும் ஸ்ரீவல்சாங்கித வட்சசம். ஸ்ரீவல்ச அங்கித வட்சசம். கௌஸ்துபோத்பாசிதம் திவ்யம் சங்க சக்கர கதாதரம் பீதாம்பரம் சதுர்பாஹும் ஸ்ரீவல்சாங்கித வட்சசம். கௌஸ்துபரத்னத்தால ஜொலிக்கிற பகவான், திவ்யனான பகவான், சங்கு சக்கர கதகளெல்லாம் கையில தரிச்சுருக்கிற பகவான், பீதாம்பரதாரியாயிருக்கிற பகவான், சதுர்பாகுவாயிருக்கிற பகவான், மாரிடத்தில ஸ்ரீவல்சம் இருக்கிற பகவான். ஸ்லோகம் 35. காரணம் சர்வலோகானாம் தேவதேவம் ஜகத்குரும் வாசுதேவம் ஜகநாதம் தப்யமானம் மகத்தபஹ. காரணம் சர்வலோகானாம் தேவதேவம் ஜகத்குரும் வாசுதேவம் ஜகநாதம் தப்யமானம் மகத்தப. சர்வலோகத்துக்கும் காரணமாயிருக்கிற பகவான், இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கே காரணமாயிருக்கிற பகவான், தேவர்களுக்கெல்லாம் தேவனாயிருக்கிற பகவான், ஜகத்குருவாயிருக்கிற பகவான், வாசுதேவனாயிருக்கிற பகவான், ஜெகநாதன் இந்த பிரபஞ்சத்துக்கே நாதனாயிருக்கிற பகவான், மகத்தான தபசு செய்யற அந்த பகவானை பார்த்துட்டு, தியான நிமக்னாயிருக்கிற பகவானை பார்த்துட்டு என்னோடு அப்பா ஆச்சரியப்பட்டு கேட்டார் அப்படின்னு நாரதர் இங்க வியாசர்கிட்ட
சொல்றார் அப்படின்னு சூதன் சௌனகாதிகளுக்கு சொல்லிட்டு இருக்கார். பிரம்மோவாஜா, பிரம்மா என்னவாக்கும் விஷ்ணுட்ட கேட்டார் அப்படிங்கறத நாரத மகர்ஷி இங்க சொல்றார். ஸ்லோகம் 36. தேவ தேவ ஜகநாதா பூத பவ்ய பவத் பிரபோ தபஹா சரசி கஸ்மாத் த்வம் கிம் த்யாயசி ஜனார்தன. தேவ தேவ ஜகநாத பூத பவ்ய பவத் பிரபோ தபச்சரசி கஸ்மாத் த்வம் கிம் த்யாயசி ஜனார்தனா. 3 காலங்களுக்கும் பிரபுவாயிருக்கிற ஜெகநாதனாயிருக்கிற பகவானே, நீங்கள் தபசு செய்யறதுக்கு என்னவாக்கும் காரணம்? ஆரையாக்கும் நீங்கள் தியானிக்கிறாள்? என்ன தேவைக்காக்கும் நீங்கள் தியானிக்கிறாள்? என்னத்துக்காக்கும் நீங்கள் இப்படி தபசு பண்றாள்? நீங்கள் செய்யற இந்த தபசுக்கு என்ன காரணம்? இந்த பிரபஞ்சத்துக்கே நாதனாயிருக்கிற நீங்கள் பிரார்த்திக்கிற அந்த பகவான், தியானிக்கிற அந்த பகவான் ஆராக்கும் இப்படின்னு எல்லாமாக்கும் பிரம்மா விஷ்ணுட்ட கேட்டது. ஸ்லோகம் 37. விஸ்மயஹ அயம் மம அத்யர்த்தம் த்வம் சர்வஜகதாம் பிரபுः தியானயுக்தः அசி தேவேஷ கிஞ்ச சித்ரம் அத பரம். விஸ்மயோயம் மமாத்யர்த்தம் த்வம் சர்வஜகதாம் பிரபு தியானயுக்தோசி தேவேஷ கிஞ்ச சேத்ரமத பரம். ஆச்சரியத்தை விட ஆச்சரியம், இதை விட ஆச்சரியம் ஒண்ணுமில்லை. அதிசயத்தை விட அதிசயமாயிருக்கு, இதை விட ஒரு அதிசயம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப அதிசயமா இந்த காட்சி தோணுறது. சர்வ ஜகத்தோடும் பிரபுவாயிருக்கிற நீங்கள் தியானிச்சுண்டு தபசா உட்கார்ந்து இருக்க, இதை விட விசித்திரமாயிட்டு வேற என்ன வாக்கும் இருக்கு அப்படின்னு பிரம்மா விஷ்ணுட்ட சொல்றார். ஸ்லோகம் 38. பிரம்மா விஷ்ணுட்ட என்ன வாக்கும் கேட்டு இருக்கார் அப்படிங்கறதை ஆக்குமே இங்க நாரத மகர்ஷி வியாச பகவான் கிட்ட சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு சூதன் சவனகாதிகளுக்கு கதையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆரிட்ட பேசின்னு இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கதைக்குள்ள கதையாக்கும் புராணங்களில வரும். 38வது ஸ்லோகமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். த்வத் நாபி கமல ஜாதஹா கர்த்தா அஹம் அகிலஸ்ய ச த்வத்தஹ கஹ அபி அதிகஹ அஸ்தி அத்ர தம் தேவம் ப்ரூஹி மாபதே. த்வன்னாபி கமலாஜாத கர்த்தாஹமகிலஸ்ய ஜ த்வத்தகோப்யதிகோஸ்த்யத்ர தம் தேவம் ப்ரூஹி மாபதே. பகவானே நாராயணா, உங்களோடு நாபி கமலத்திலேந்து ஜனிச்சவனாக்குமே இந்த நான் அப்படின்னு பிரம்மா விஷ்ணுட்ட சொல்லிட்டு இருக்கார். இந்த சகல ஜகத்தையும் சிருஷ்டிக்கிற வேலை அப்படிங்கிறது எனக்காக்குமே அப்படிங்கிறார். உங்களை விட சிரேஷ்டனாயிருக்கிற வேற ஆறு அக்கம் உள்ளது? நீங்கள் ஆரியாக்கும் இப்படி தியானிக்கிற லக்ஷ்மிபதே, எங்கிட்ட அதை சொல்லி தாருங்கோ அப்படின்னு பிரம்மா விஷ்ணுட்ட கேட்கிறார். ஸ்லோகம் 39. ஜானாமி அஹம் ஜகன்னாதா த்வம் ஆதிஹி சர்வகாரணம் கர்த்தா பாலயிதா ஹர்த்தா சமர்த்தஹ சர்வகார்யக்ருத். ஜானாம்யஹம் ஜகன்னாத
त्वमादि सर्वकारणं कर्ता पालयिता हर्ता समर्थ सर्वकार्यकृत्. ஜகநாதா, இந்த பிரபஞ்சத்துக்கே நாதனாயிருக்கிறவரே, நீங்கள் ஆதியிலேந்து இருக்கிறவராக்கும், சர்வ காரணமும் நீங்கள்தான். சிருஷ்டிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் அதே மாதிரி சம்ஹாரம் பண்றவரும் நீங்கள்தான். காரியரூபமாயிருக்கிற எல்லாத்தோடும் சமர்த்தமான அந்த காரியங்களை சிருஷ்டிக்கிறதும் நீங்கள்தான் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பிரம்மா இங்க விஷ்ணுட்ட சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 40. இச்சயா தே மகாராஜா சிருஜாமி அகம் இதம் ஜகத் ஹர சம்ஹரதே காலே சஹ அபி தே வஜனே சதா. இச்சயா தே மகாராஜா सृजाम्यहमिदं जगत् हर संहरदे काले सोभिदे भजने सदा. நீங்கள் விரும்புறதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றேன். காலம் அப்படிங்கிறது அனுகூலமாயிட்டு வரத்த ருத்ரன் இந்த பிரபஞ்சத்தை சம்ஹாரம் பண்றார். ருத்ரனும் நீங்கள் சொன்னதை அப்படியே அனுசரணையோடு கூடிட்டு கேட்கிறவராக்கும் எப்பவும். நானும் அப்படிதான் அப்படின்னு இங்க சொல்றார் பிரம்மா. திரிமூர்த்திகளில விஷ்ணு பிரம்மாக்கும் ருத்ரனுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் அப்படின்னாக்கும் இங்க பிரம்மா விஷ்ணுட்ட சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 41. சூரியஹா பிரமதி ச ஆகாசே வாயுஹு வாதி சுப அசுபஹ அக்னிஹி தபதி பர்ஜன்யஹ வர்ஷதி ஈஷ த்வத் ஆக்ஞயா. सूर्यो भ्रमदिजागाशे वायुर्वादिशुभाशुभ अग्निस्तपदि पर्जन्यो वर्षदीश त्वदाज्ञया. பகவானே, நீங்கள் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படி உங்களோட ஆజ్ఞைக்கு தகுந்த மாதிரியாக்கும் சூரியன் வானத்துல சஞ்சாரம் பண்றார். இந்த வாயு அப்படிங்கிற காற்று சின்ன தென்றலாயிட்டும் பெரிய புயலாயிட்டும் வீசுறது அப்படிங்கிறது உங்களோட ஆజ్ఞைப்படியாக்கும் நடக்கிறது. அக்னி ஜொலிக்கிறதும் மேகம் மழையாயிட்டு வர்ஷிக்கிறதும் நீங்கள் ஆజ్ఞாபிக்கிறதுனாலேயாக்கும் நடக்கிறது அப்படின்னு பிரம்மா விஷ்ணுட்ட சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 42. துவம் து தியாயசி கஹ தேவம் சம்சயஹ அயம் மகான் மம त्वत्तः परं न पश्यामि देवं वै भुवनत्रये. त्वं तु ध्यायसि कं देवं संशयोऽयं महान् मम त्वत्तः परं न पश्यामि देवं वै भुवनत्रये. பகவானே நாராயணா, நீங்கள் தியானிக்கிற தெய்வம் ஆராக்கும் இதாக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது. இந்த 3 லோகத்திலையும் உங்களை விட சிரேஷ்டனாயிட்டு ஒரு தெய்வம் உண்டு அப்படின்னு எனக்கு தெரியலை. அதனாலயாக்கும் இப்படி ஒரு டவுட் எனக்கு வந்தது. என்னோட டவுட்டை கிளியர் பண்ணி வைங்கோம் அப்படின்னு பிரம்மா விஷ்ணுட்ட சொல்லின்னு இருக்கார். இந்த விஷயத்த நாரதர் இப்படி நடந்தது அப்படின்னு வியாசர்கிட்ட சொன்னார் அப்படின்னு சூதன் சவனகாரிகளுக்கு கதை சொல்லின்னு இருக்கிறது யாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 43. கிருபாம்
கிருத்வா வதஸ்வ அத்ய பக்தஹ அஸ்மி தவ சுவ்ரத மகதாம் ந ஏவ கோப்யம் ஹி பிராய கிஞ்சித் இதி ஸ்மிருதிஹி கிருபாம் கிருத்வா வதஸ்வாத்ய பக்தோஸ்மி தவ சுவ்ரத மகதாம் நைவ கோப்யம் ஹி பிராய கிஞ்சிதி ஸ்மிருதி. தயவாயிட்டு எங்கிட்ட இதெல்லாம் ஒன்னு டீட்டெயில் ஆயிட்டு சொல்லி தருங்கோ அப்படின்னு பிரம்மா விஷ்ணுட்ட கேட்டுண்டார். நான் உங்களோடு பிரியமான பக்தனாக்குமே. பிரிய பக்தர்களுக்கு மகான்மார்கள் ரகசியமான விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுப்பா. அதனால அதிரகசியமான விஷயங்களை எல்லாம் பிரிய சிஷ்யர்களுக்கு குரு சொல்லி கொடுப்பார் அப்படிங்கறத தெரிஞ்சுண்டாக்கும் நான் கேட்கிறேன். அதனால எனக்கு இந்த சீக்ரெட்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தாருங்கோம் அப்படின்னு என்னோடு அப்பாவான பிரம்மா விஷ்ணுட்ட கேட்டார் அப்படின்னு நாரதர் இங்க வியாசர்கிட்ட சொன்னார் அப்படின்னு சூதன் சவுனகாதிகளுக்கு கதை சொல்லின்னு இருக்கார். ஸ்லோகம் 44. தது ஸ்ருத்வா வஜனம் தஸ்ய ஹரிஹி ஆஹா பிரஜாபதிம் ஸ்ருணுஹு ஸ்ருணுஷு ஏகமனா பிரம்மன் த்வாம் பிரவீமி மனோகதம். தச்ருத்வா வஜனம் தஸ்ய ஹரிராஹத் பிரஜாபதிம் ஸ்ருணுஷ்வைகமனா பிரம்மன் த்வாம் பிரவீமி மனோகதம். பிரம்மா இப்படி சொன்னதை கேட்டுட்டு மகாவிஷ்ணு பிரம்மா கிட்ட சொன்னார், பிரம்மாவே நல்ல கவனமாயிட்டு கேளு. ஸ்ருணுஷு ஏகமனா பிரம்மன், நல்லா கவனமா கேட்டுக்கோ. என்னோட மனசுக்குள்ள என்ன வாக்கம் இருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு. ஸ்லோகம் 45. யத் இதி அபி த்வாம் சிவம் மாம் ச ஸ்திதி சிருஷ்டி அந்த காரணம் தே ஜானந்தி ஜனாஹ சர்வே ச தேவ அசுர மானுஷாஹ. யத்யபி த்வாம் சிவம் மாம் ச ஸ்திதி சிருஷ்ட்யந்த காரணம் தே ஜானந்தி ஜனா சர்வே சதேவாசுரமானுஷா. பிரம்மாவே, உங்களையும் ருத்ரனேயும் என்னையும் சிருஷ்டி சம்ஹாரம் ஸ்திதி இதுக்கான காரண அவதாரங்களாயிட்டாக்கும் தேவர்களிலேந்து மனுஷா வரைக்கும் இருக்கிற எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா. எது இதி அபி அப்படி இருந்தா கூட